அன்பான நேயர்களே, இப்போது நம்ம வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரோட்டீன் நிறைந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாத்தையும் நட்ஸ்லாம் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை காலையில் எடுத்து இந்த பாதாம் தோல் நல்லா உரிச்சிட்டு தேவையான பொருட்கள் வந்து பாதாம், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூசணி விதை, கருப்பு திராட்சை, அப்புறம் வந்து சூரியகாந்தியோட விதை. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நைட்டே எடுத்து ஊற வச்சுக்கணும். இதில் வந்து அத்திப்பழமும் பேரிச்சம்பழத்தையும் வந்து நைட் தனியாக ஊற வைக்கணும். ஏன்னா இதோட சத்து வந்து நம்ம இருவ கட்டக்கூடாது. இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து எடுத்துடணும். இந்த பாதாமை வந்து என்ன பண்ணணும்னா தோல் உரிக்கணும். தோல் உரித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை தோல் உரித்து இதில் போட்டுக்கணும் ஒன்று ஒன்றா. இப்போ இந்த பாதாம் வந்து தோலோட போடக்கூடாது. தோல் வந்து நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடாது ஊற வச்சுட்டா. இந்த தோல் உரிச்சிட்டு இதை போட்டுட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், இதில் அள்ளி போட்டுக்கணும். நான் சொன்ன முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, கருப்பு திராட்சை, உங்களுக்கு தேவைன்னா வேறு என்ன கூட ஆட் பண்ணிக்கிங்க. இதில் போட்டுட்டு 2 வாழைப்பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம வந்து வச்சிடலாம், அந்த தண்ணி போடக்கூடாது. இப்போ பேரிச்சம்பழம், அத்திப்பழத்தை தனியாக ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து சத்தான பொருள். இது வந்து தண்ணி இருவு கட்ட தேவையில்ல. இதுக்குள்ளே வந்து கொட்டை இருக்கும். சப்போஸ் லைன் டேஸ்ட்டில் வந்து கொட்டை இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள கொட்டையை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து 2 வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட நீங்கள் தேவையான வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறவங்க வந்து பால் ஊற்றி அரைங்க. வெயிட் வந்து கம்மி பண்ணுறவங்க வந்து பால் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்குங்க. எனக்கு பால் வேண்டாம், எனக்கு வெயிட் ரொம்ப ஏறுது அப்படி சொல்கிறேங்க, பால் இல்லாமல் அரைங்க, வாழைப்பழம் இல்லாமல் அரைங்க. நீங்கள் பால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ண, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறவங்க வந்து பால் ஊற்றி அது கூட வாழைப்பழம் போட்டு நல்லா அரைச்சி ஹெல்த்தியாக கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து இந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிடுங்க. இந்த நட்ஸ் ஊற வச்ச தண்ணி வந்து இதில் ஹேக் பண்ணவே கூடாது. இது வந்து தனியாக வச்சிடணும். இந்த தண்ணியில் வந்து ரொம்ப சத்து இருக்குது, அதனால் இதில் ஊற்றிக்கணும். இது வந்து நேந்திர வாழைப்பழம். நீங்கள் வந்து வெயிட்லெஸ் கம்மி பண்ணுறீங்கன்னா பச்சை வாழைப்பழம் வந்து வெயிட் ஏறாது. அதனால் நீங்கள் பச்சை வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிங்க. இது வந்து நேந்திர பழம். நேந்திர பழம் வந்து போட்டு இதில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக அரைச்சி நீங்கள் தண்ணி வேணாலும் தண்ணி பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பால் வேண்டாம் அப்படியே குடிக்கிறேன்னா அந்த மாதிரி குடித்து குழந்தைங்க பெரியவங்க வர எல்லோரும் குடிக்கலாம். நான் காட்டின முறைப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.